கேம்ல பார்க்க போறானா பிகேஎக்ஸ்டின்னு வருதுங்க. ஏங்க பிகேஎக்ஸ்டினே வருது. பிகேஎக்ஸ்டே விளையாடி ரோப்ளாக்ஸில் இருக்க மெகா ஹைட் அண்ட் சீக் தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ நான் மெகா ஹைட் அண்ட் சீக் விளையாட போகுதில்ல. மெகா ஹைட் அண்ட் சீக் டெஸ்ட்டு சர்வர். இது நிறைய பேர் விளையாடுவாங்க, ஒரு 50 பேர் அந்த மாதிரி விளையாடுவாங்க. இதே நம்ம மெகா ஹைட் அண்ட் சீக் உள்ள போனோம்னா வெறும் 8% அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆக்சுவலி நான் ஆஃப்லைனில் விளையாட முன்னாடி 50 வந்தது. ஆனால் இப்போ எவ்வளோன்னு வரல. இதில் ஒரு மோடு இருக்குது, ஸ்பெக்டேட் ஆஸ் எ கோஸ்ட்டு. நம்மளால் கோஸ்ட்டாக ஸ்பெக்டேட் பண்ண முடியும் ஈஸியாக. ஆனால் இது வரைக்கும் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்குது. பட் பேக் கேர் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேது. மவுத் இஸ் லைக் சம்திங் கைஸ். ஓகே, இங்கே ஜம்ப் பண்ணலாமா? ஓகே, இது ஓ மை காட் கைஸ், டெலிபோர்ட் பண்ணிருக்கேன். ஓகே, டெலிபோர்ட் வழியாக போயிட்டு ஓ மை காட் இது நல்ல ஹைடிங் ஸ்பாட்டு. இல்லைனா ஹைடானா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம்ம கோஸ்ட்டாக இருந்தோன்னா நம்மளால் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னன்னு தெரியுமா? என்னன்னா நம்மளால் ஈஸியாக ஹைடிங் ஸ்பாட் ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம். திரும்பி அந்த ரவுண்ட் வந்துன்னா நம்மளால் ஈஸியாக ஹைடிங் ஸ்பாட் கண்டுபிடிக்க முடியும், அதே ஹைடிங் ஸ்பாட்டில். ஆனால் இது பார்க்க அந்த நார்மல் ஹைட் அண்ட் சீக் இருக்கும்ல, அந்த நார்மல் ஹைட் அண்ட் சீக் மாதிரி தான் இருந்தது. அந்த பேக் யார்ட் மட்டும் பார்க்க அப்படின்னா இருக்குங்க. ஏன்னா அது லைட்டாக பார்க்க டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நிறைய பேர் வராங்க பாருங்களேன். எவ்வளோ பேர்? 4 8 டோட்டலாக எவ்வளோ? 8 + 5 = எவ்வளோங்க? வெயிட் பண்ணுங்கண்ணா. 2 சீக்கர்ஸ் அப்போனா எக்ஸ்ட்ரா 2 சீக்கர்ஸ் வரும். ஓகே, ஈஸினா விளையாடிடலாம். அதில் ஜெயில் பிரேக் வரலாம். ஏன்னா ஜெயில் பிரேக் சப்போஸ் சீக்கர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா யாராவது ஜெயில் பிரேக் ஓப்பன் பண்ணி விட்ருவான் ஜெயிலை, அவ்வளோதான், எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. சீக்கருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 5% இருக்குது. என் சான்ஸுக்கு இப்போ 5% இருக்குங்க. ஆனால் நான் வரல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே கேஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் வச்சுருங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட மைக்னா இல்லைங்க, நான் நார்மலாக பேசுகிறேன். ஸோ ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஓகே ஓகே, இதில் எனக்கு நல்லா ஹைடிங் ஸ்பாட்லாம் நிறைய தெரியும். ஈஸினா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒழிஞ்சிக்கிட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். எந்த ஸ்பாட்டில் ஒழிஞ்சா கரெக்டாக இருக்கும். உள்ளே ஏதாவது டெலிபோர்ட்டுன்னு இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆஹா, எனக்கு நிறைய இடம் தெரியுங்க. ஆனால் எங்கே ஒளியனா? அக்கா தள்ளுங்கக்கா. ஓகே, ப்ளீஸ் ஒப்பாடி. ஓகே, எப்படி இந்த இடத்துல ஒழிஞ்சாச்சுங்க. செம்மையான ஹைடிங் ஸ்பாட்டு, நான் சொல்லவே மாட்டேன். ஈஸியான ஹைடிங் ஸ்பாட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஏங்க அவ்வளோதாங்க ஊட்டு கொச்சு. ஐயோ ஏங்க அங்கே போயிட்டா ஏங்க அங்கே ஒரு சீஸ் மாதிரி இருக்குது, அங்கே போடலாமா? இல்லை வேணாம், அங்கே போனால் கன்ஃபார்ம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பேசாமல் இதுக்கு மேலே ஏறிட்டா ஒரு பிளேஸ் இருக்கும். டக்கான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். ஓகே, அவன் கண்ணுக்கு நான் தெரியாத அளவுக்கு சேஃப்டினா. ஓகே ஓகே, நான் அவனோட கொஞ்சம் தூரமாக இருக்கேன். நல்லா 100க்கும் மேலே தூரமாக இருக்கேன். ஓகே, அப்போனா நான் நல்லா சேஃபான இருப்பேன். ஏன்னா சீக்கிரம் ஓகே 200 ஆயிடுச்சியா? எனக்கு சீக்கிரம் எங்கே இருக்கும்? ஸ்பெக்டேட் சீக்கிரம். ஓகே, நல்ல டிஸ்டன்ஸு, சூப்பர், நல்லாவே டிஸ்டன்ஸில் தான் இருக்கான். ஐயோ, இன்னொன்று சீக்கிரம் ஐ திங்க் அவன் வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன்யா. நம்மளால சீக்கிரம் இருக்க முடியாதுன்னு.
ஓகே, இங்கேருந்து நான் ஒரு ஆசமான பிளேஸுக்கு டெலிபோர்ட் போகிறேன். சாரி, குதிக்க போகிறேன். ஓகே, குதிச்சாச்சு. கரெக்டாக லேண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இங்கே வந்து இன்னொன்று பிளேஸ் இருக்குது. என்னென்னா இங்கே ஒரு பிளேஸ், அங்கே ஒரு டெலிபோர்ட் இருக்குது. அது வழியாக நான் இது வரைக்கும் போனதே இல்லை. நல்ல வேலை டெலிபோர்ட் இருக்குது. ஓ மை காட், ஷிட் கைஸ். ஏங்க அந்த டெலிபோர்ட்டுக்கு போனோன்னா நம்ம வேறு இடத்துலேருந்து டெலிபோர்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நம்ம கரெக்டாக இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஹார்டு என்னை கண்டுபிடிக்கிறது. ஐயோ ஏங்க, ஐயோ நான் அன்லக்கி இருக்கியா? ரொம்ப அன்லக்கி ஆகிட்டேன் இன்னைக்கு என்ன நான் இவ்வளோ அன்லக்கியாக இருக்கேன். எங்க வந்தாலும் டக்குனு கண்டுபிடிச்சிடுவாங்க. பேசாமல் இப்போ சீக்கிரம் எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான். தேங்க்யூடா சீக்கிரம். இப்போ அவன் வர்றதுக்குள்ளே நம்ம ஸ்டார்டிங் பிளேஸில் ஒழிஞ்சிக்கிட்டா கன்ஃபார்ம் கண்டே பிடிக்க முடியும். எங்கடா அவன் தேடிக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான், ஈஸி. இனிமேல் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்னா. அங்கே பாரு, எங்கே டெலிபோர்ட் ஆகிட்டான்னு பாரு. யோ அவன் தெரியாத மாதிரி பண்ணுறாயா. அங்கே ஒருத்தன் நின்றுக்கிட்டுண்டா, அது அவனுக்கு தெரில. ஓ மை காட், அதான் எனக்கு பார்த்துட்டான், குச்சிட்டாயா. ஐயோ என்னை போட்டு கொடுத்துருவான் போல இருக்கே. டே என்னை போட்டுக்கேன்னு குத்துறாதா. ஓ மை காட், ஐயோ 42. டே தம்பி வேணாண்டாடி. ஐயோ எங்கே போட்டு குத்துருவான் போல இருக்கு. ஆஹா, சீக்கிரம் நல்ல வேலை என்னை சீக்கிரம் பார்க்கலாம். பார்த்துருப்பான். ஜஸ்ட்டு செகண்டுங்க ஏங்க. ஏன்னா அவன் என்னை பார்த்துருப்பான். நான் ஏதோ ஜஸ்ட்டு மிஸ்டில் எஸ்கைட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எங்கே இருக்கும் சீக்கிரம். ஓ மை காட், அங்கே பார்த்துட்டேன். லாஸ்ட்டு 1000 செகண்ட்ஸு. ஓ மை காட், என்னை சீக்கிரம் பார்க்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சீக்கிரம் பார்க்க. அவன் என்கிட்ட வந்துடுவான் போல இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது லைட்டாக. ஓ மை காட், எனக்கு ஃபீலிங்காக இருக்குது லைட்டாக. ஓகே, ஓ மை காட், சீக்கிரம் என்கிட்ட வரான்னு நினைக்கிறேன். வரான். அதுக்குள்ளே 98 ஃபீட்டா? அவன் எங்கேயோ டெலிபோர்ட்டான்னு நினைக்கிறான். ஆமாம். இதுக்குள்ளே நான் நார்மலாகவே குதிக்க முடியாதா? ஓகே கைஸ், ஐ திங்க் இங்கே யாருமே இல்லை. பல்பு. ஓ மை காட், இவன் விட்டா ஏன் நான் நல்ல இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சிட்ருக்கடா. அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் லைட்டாக பயந்துட்டேங்க. ஏன்னா இங்கேனா நான் ஸ்டார்டிங் வந்து ஒளிஞ்சேன். அவன் வந்து மட்டும் அந்த கேனனில் போயிடக்கூடாது. வெயிட் செகண்ட், நான் தான் அங்கே இல்லையே முடியல. நான் எதுக்கு ஃபேர் ஆகுனேன்? ஓ மை குட், ஐ திங்க் இங்கே யாருமே இல்லை. ஏன்னா நான் வர முன்னாடி இங்கே யாருமே இல்லை. என் கெஸ் வந்து கரெக்டான இருந்திருக்கு. ஓ மை காட், ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா சீக்கிரம் எங்கே இருக்கான்னு நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே அந்த போர் அடிக்கும்ல, அந்த சீக்கிரம் பார்த்தா ஈஸி நல்லாயிருக்கும். ஏங்க என்கிட்ட வந்துட்டாங்க. எனக்கு பயமாக இருக்கே. எங்கள் லைட்டாக எனக்கு ஃபீர் ஆகுதுங்க. அவன் என்கிட்ட வர முன்னாடி எனக்கு லைட்டாக ஃபீரிங் ஆகுது. ஃபீரிங்னா பயப்படுறேன் லைட்டாக. பட் இவன் வரமாட்டிறான். வந்தானா எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. இவன் வந்துடுவான் போல இருக்கே. வந்துட்டான். அவ்வளோதான், நான் காலி. நான் காலி. இவன் வந்த இடத்துலையே வானாயா எனக்கு. ஆனால் நான் இவனுக்கு போய்ட்டு பயப்படுறதுன்னா எனக்கு லைட்டாக நானே அது காமெடி பீஸ் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவன் கடைசி வரைக்கும் வரவே மாட்டிறான் அந்த பிளேஸுக்கு. ஓகேங்க, இன்னும் 5 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டக்குன்னு. ஓகே, இப்போ மேப்பு சூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டைமு. அதுக்குள்ளே நீங்கள் எப்படியா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெயின் திங். ஓகே, அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ மேப் சூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டைமு. அதுக்குள்ளே நீங்கள் டக்குன்னு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ கொஞ்சம் நான் லென்த்தாக எடுத்துட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டே, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது.
ஓகேயா? ஏன்னா நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள்லாம் ஆன மாதிரி எனக்கு தோணல. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனால் நான் ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக ஆகுங்க. ஓகேயா? ஒரு 27 மினிட்ஸ் அந்த மாதிரி லென்த் ஆகும். ஓகேயா? யாரும் ஸ்கிப் பண்ணிடான்னு பாருங்கள். அண்ட் கைஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணான்னா அது வந்து இன்னும் வந்து என்ன ஆகும், இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக பப்ளிக் ஆகும். பப்ளிக்னால் என்ன சொல்ல, இன்னும் ஃபாஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யூடியூபர்ஸும். ஏன்னா அப்போதால வந்து அவங்களுக்கு வந்து தெரியும், ஓ அப்போனா இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க கைஸ். லைக் கூட ஃப்ரீனா. ஓகேயா? ஓகே, நல்ல வேலை நான் ஹைடிங் வாங்கலை. ஓகே, ஓ மை காட். ஓகே, நான் அது மேலே ஏறிடலான்னு நான் பிளான் போட்டேன். பட் அதுக்கு பிளான் நடக்க. ஆஹா, எனக்கு நல்ல நல்ல ஹைடிங் ஸ்பாட்னா தெரியும். இன்னையே சப்பே அங்கே போய் எல்லாம் போகிறாங்க. ஓகே, டோட்டலாக 10 பேர். அதில் வந்து ஒருத்தர் சீக்கரு. ஓ மை காட், இதுக்குள்ளே ஏதாவது டெலிபோர்ட் கீன்னு இருந்தால் மாசு. எனக்கு ஒரு டெலிபோர்ட் பிளேஸ் தெரியும். டெலிபோர்ட் பிளேஸ் எனக்கு நல்லா தெரியும். நம்ம அந்த இடத்துல போய்ட்டு ஹைட் ஆகிக்கலான்னு எனக்கு நினைக்கிறேன். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெலிபோர்ட் இருக்கா. அந்த டெலிபோர்ட் ஏங்க நம்மளால் இதுக்குள்ளே நான் சும்மா நாயா வந்தேன். ஆனால் ஹைட் ஆக முடியுது. இப்போ மட்டும் நான் இதை இப்படி வச்சேன். ஹைடர் சீக்கிரம் என்கிட்ட வந்தால் கூட எனக்கு தெரியும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரம் கொஞ்சம் க்ளோஸாக வரட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நைஸாக இங்கே வந்துடலாம். ஓகே ஓகே, இந்த பிளான் ஒர்க். ஓ மை காட், இந்த பிளேஸ் ஐயோ கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிடுவோம் சீக்கிரம். என்ன இட் வில் பி ஃபஸ்ட்டே அந்த அக்கா என்கிட்ட நான் வந்துருச்சு, ஃப்ரீஸ் ஆக்கிடுச்சு. ஷவா இது நான் காஃபிக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கலாம் போல இருக்கு. நான் ஃப்ரீஸ் ஆக்கிடுச்சு அந்த அக்கா. இதுக்கு மேலே யார் என்னை ஹெல்ப் பண்ண வருவா? அப்படியே நான் இங்கே ஃப்ரீசிங் மோடில் தான் இருக்கணும். ஓகே, அப்படியே நான் ஃப்ரீசிங் மோட்லேயே இருக்கணும் போல இருக்கே. ஓ அதான் ஃப்ரீஸ் ஆக்கிட்டாங்களா? அப்புறம் எது என்ன சீக்கிரம் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க காட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், இங்கே ஒழிஞ்சுருந்தவங்க எல்லாம் அவுட்டு. அங்கே ஒரு அக்கா போயிட்டுருக்கு, பார்த்துட்டான், அவுட்டு. அந்த அக்கா அவுட்டு. ஓகே ஓகே கைஸ், நம்ம கொஞ்ச நேரம் வேறு கேம் விளாட்லாமா? இட்ஸ் எக்ஸ்டென்ட் டைம். சீக்ரெட் இல்லைடா, சர்வைவ் த கில்லர் விளாட்லாமா? ஓகே, இப்போ நான் இன்னொரு ஹைட் அண்ட் சீக் கேம் தான் பார்த்து வச்சுருக்கேன். என்னென்னா சர்வைவ் த கில்லர். கேம் நம்ம சர்வைவ் த கில்லர்னால் விளாட போனால் எனக்கு வேறு ஸ்பெல்லிங் டக்குன்னு ஞாபகத்துலையே. ஐயோ பேசாமல் நான் சொல்லி சர்வைவ் த கில்லர். சர்வைவ் த கில்லர். ஓ மை காட், இது ஒர்க்கே ஆகலை. நாட் ஒர்க்கிங். ஓகே, இல்லை ஏதாவது இருக்கா? சர்வைவ் த கில்லர். யூ போட்டு பார்க்கலாமா? யூ இல்லை ஆர் வரும். ப்ளீஸ் யாரும் கமெண்ட் பாக்ஸில் தான் இதாக சொல்லாதீங்க. சர்வைவ் த கில்லர் வந்துடுச்சு. ஓகே, இதை நான் அப்போவே போட்டிருக்கலாம் போல இருக்கே. எதுக்கு நான் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணேன்? சரி ஓகே வாங்க, சர்வைவ் த கில்லர். டோட்டலாக 11,000 பர்சன்ஸ் விளாட்றாங்க. ஆனால் உள்ளே போனால் 10 பேர் தான் இருப்பீங்க. ஏன்னா ஏன் 10 பேர்னா ஒரு சர்வருக்கும் வந்து அவங்க பர்சன்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நம்ம. ஓகே, நான் போய்ட்டு எக்ஸாம்பிள் ஸ்பெக்டேட் பண்ணலாங்க வாங்க. ஓ மை காட், இங்கே இருக்கியா? இதுதான் கோஸ்ட்டு, டாக்டர் கோஸ்ட். இந்த டாக்டர் எப்படி வெளியே போகணும்? இதை வாங்கினானா வெளியே போக முடியுமா? நான் முதல்ல எப்போ ஸ்பெக்டேட் கேட்டேன், நான் இது பார்த்துக்கினா இருந்தேன். ஓ மை காட், இது டாக்டர் ஜோம்பி. த டாக்டர் ஜோம்பி. இந்தியா டிரைவன் பன்னி மாதிரிலாம். இது எலி மாஸ்கியா? ஒரு எலி மாஸ்கை போட்டுட்டு. ஓகே, ஆனால் இது கோஸ்ட் இல்லையே. இது ஏதோ அந்த எப்படி சொல்ல, ஐயோ ஞாபகம் இல்லை. சரி ஓகே, இவன் யாரா?
இவன் யாரு பருவ மண்டை? இவன் யாரு பருவ மாஸ்க் போட்டிருக்கான்? பருவ மாஸ்க்குன்னு நல்லா தெரியுதே. இவன் என்ன பங்கினத்து மண்டையில் போட்டுட்டான். இவன் என்ன ஸ்கல். இது கொஞ்சம் பயமடுது. யாரா இவன் இப்படி பவுட்ரு பூசி எடுத்துருக்கான்? கை பவுட்ரு ஃபுல்லாக பவுடராக இருக்க. பவுட்ரு மனுஷன் நினைக்கிறேன் இது பார்க்க. இவன் யாரா? பிங்க் மனிதன். ஓகே, இதுவுமே இவங்களோட பின்னாடி தான். எலி மாஸ்க்கு, இவன் பருவம் மூஞ்சி, அப்புறம் இது பங்கின் மண்டை, அப்புறம் இது யாரு? இவன் ரியலாகவே லைட்டாக பார்க்க. ஓகே, இவன் வந்து பவுட்ரு ஃபுல்லாக பவுட்ரு பூசிட்டு வந்துருக்கான். ஆனால் பார்க்க காமெடியாக இருக்குது. கோஸ்ட் மாதிரி தரல, பார்க்க காமெடியாக இருக்குது. ரியலாக சொல்கிறேன். என்ன பண்ணுறான் இவன்? ஓ, அந்த ஆர்மினா போவங்களை படுத்து. இவன் யாரா? ஐயோ, எனக்கு இன்னும் பார்த்தா லைட்டாக பயமாக இருக்குது. வேணாம், நான் தள்ளிடுறேன். கருப்பு மனிதன். ஐயோ, இவன் ஆஹா செமையான ஸ்கின்னுங்க. ஏங்க ஆஹா டிராகன் என்னமா இருக்கு ஸ்கின்னு. அடடா அன்னைங்க ஏன்னா நீங்கள் ரெடீம் கோடு. ஓ, கோடு கோடு என்னமா இருக்குது. கோடு எனக்கு தெரில. எனக்கு கோடும் தெரில, எதுவும் தெரில. ஓகே, யாருமே இல்லை, எல்லாம் கேமுக்குள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7. ஓகே, டோட்டலாக 6 என்னையும் சேர்த்து 7 பர்சன்ஸ் இருக்காங்க. நான் கூட 10 இருப்பாங்கன்னு நினச்சேன், பட் கம்மியான இருக்காங்க. ஓகே, கில்லருங்க. ஓ மை காட். யோ, ஹைடானா எப்படியா கண்டுபிடிக்க முடியுமா? ஐயோ, அந்த கபோர்டுக்குள்ளே நம்ம ஹைட் ஆக முடியாது. ஹைட் ஆகுனா சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. எ பிரில்லியன்ட் மைண்ட். பட் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு தெரியுமா? ஹைடு இருக்கால, அவன் நான் இந்த இடத்துல இருந்துட்டேன்னா ஹைடராக நான் இந்த இடத்துல சும்மா நான் இந்த இடத்துல இந்த அக்கா இது மாதிரி வைக்குது. ஓகேயா? இப்போ வந்து டைமிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஹைடராக இருந்து போக முடியலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியுமா? ஈஸி மெத்தடு. சும்மா ஒரு ஜம்ப் பண்ணேன், அப்படியே உள்ளே போய்ப்பேன். அவ்வளோதான். இந்த ட்ராப்புடும் வேலைக்கு இருக்குது. அண்ட் ப்ளஸ் நான் நாக் ஆனாலும் என்ன பிரச்சனை தெரியுமா? அப்படியே நான் உள்ளே போயிடுவேன். அவ்வளோதான். இது வாஸ் ஈஸி மெத்தடு. இதுக்கு போயிட்டு வந்தக்க இவ்வளோ பிளான் போட்டாலும் ஒர்க் ஆகாது. ஓகே, அவ்வளோதான். கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் மற்றவங்க போயிட்டு பார்க்கணும். எனக்கு கன்ஃபார்ம் பார்க்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க. ஐயோ, எல்லாம் வேறு வழி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இங்கே என்ன தெரியுமா? அந்த டோரு வந்து என்னாச்சு, அது இழுத்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த என்னது ட்ராப்பு. ஓகே, ஸ்வீட்டாக செகண்ட் நான் தண்ணி மட்டும் முடிச்சுட்டு வரேன். ஓகே, தண்ணி குடிச்சாட்டேன். ஓகே. ஓ மை காட், 8 செகண்டில் ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, இன்டர்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்மிஷன்னா இதுங்க. இப்போ நம்ம மேப்புக்குள்ளே போகிறோம்ல, அதான் இன்டர்மிஷன். ஓகே, ஹாப்பி நெய்பர்ஹுட். ஆனால் எப்படி இருந்தாலும் அங்கே ஹைடன்சிக்குலாம் போகணும். ஃபைனலி ஓகே, நான் சீக்கிரம் வந்தால் மட்டும் எனக்கு நான் கேம் சேஞ்ச் பண்ணிடுவேன் கன்ஃபார்ம். ஓ மை காட், நல்ல வேலை நான் சீக்கிரம் ஆகலை. ஓ மை காட், பவுட்ரு மனிதன் வந்திருக்காது. ஹாய் பவுட்ரு மனிதன், எப்படி இருக்கீங்க? பவுட்ரு மனிதன் வந்திருக்காது. த கில்லர் வில் பி சூன். ஓகே, எனக்கு ஒரு ஹைடிங் ஸ்பாட்டும் தெரியாது. சும்மா போயிட்டு ஒழிஞ்சிப்போம். வாங்கங்க ஏங்க, சும்மா போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒழிஞ்சிக்கலாம் வாங்க. இல்லை பேசாமல் இந்த டோர்னா மூடிடலாம். டோரை ஓப்பன் பண்ணலாங்க ஏங்க. ஐயோ, அப்போ நாங்கள் பட்டிட்டு ஐயோ ஏன்னா பதறி அடிச்சு ஓடுறீங்க. அடி பயமாக இருக்குடா. எல்லாம் பதறி அடிச்சு ஓடுறாங்க. எதுக்கு எல்லாம் பயந்து ஓடுறாங்க?
பவுடர் மனிதன் இங்கே, பவுடர் மனிதன். ஓகே, பவுடர் மனிதன் எங்கங்க? ஏங்க பவுடர் மனிதன் ஆளை காணோம். பவுடர் மனிதா எங்கடா இருக்க? பவுடர் மனிதன் அங்கே தான் இருக்கான் போல இருக்கே. ஒருத்தாங்க ஹெல்ப் மீன்னு கத்திக்கிட்டான். டேய் இடுறா, என்னன்னா பண்ண முடியாது, சும்மா சொன்னேன் இடுறான்னு. ஹெல்ப்னா பண்ண முடியாது. பவுடர் மனிதன் வந்துட்டான் போல இருக்கு. பவுடர் மனிதன் வந்தாச்சு. பவுடர் மனிதன் எங்கே இருக்காரு? ஓடுறான் பாரு. நீ ஓடி என்ன வேணா பண்ணு, என்னன்னா உன்னால் பிடிக்கவே முடியாது. ஓகே, அப்படியே கூடைக்கு மேலே ஏற முடியுமா? வந்துட்டான். நீங்கள் பவுடர் மனிதன் வந்துட்டாரு. என்ன போட்டு தள்ளிட்டாரு. பவுடர் மனிதன் என்ன பண்ணுறது? பவுடர் மனிதன் பவுடர் மனிதன். நான் சும்மா பில்டப் சொன்னேன். உண்மையாகவே போட்டு தள்ளுவானே எனக்கு தெரியாது. இந்த மனுஷன் மாட்டிக்கிட்டேன். எத்தனை வாட்டினா இவனை போட்டு தள்ளுவான். தலைவரே சூப்பரா கூப்பிட்டு போயிட்டார். தலைவர் மாஸ் தலைவா. நீ வா தலைவா ரிவைவ் பண்ணியாச்சு. ஐயோ எஸ்கேப். அப்படியே குதிச்சு போ. அப்படியே மேலே போடு. அவன் அப்படியே 3 ஸ்டார் நாங்கள். ஏன் ஒரு ஸ்டாரை வச்சு அவனை கிண்டல் பண்ணிருந்தால அடிச்சுட்டான் போல இருக்கு. சரி விடு. பவுடர் மனிதா இருக்கு. நான் கிரானியா மாதிரி ஒன்று காலி பண்ணுறேன். பவுடர் மனிதா பவுடர் மனிதன் நம்மளை போட்டு தாக்கிட்டான். ஓகே மை காட், இதுதான் அந்த பவுடர் மனிதனால கண்டுபிடிக்க முடியாது. நான் நல்ல ஸ்பாட்டில் வளைஞ்சிக்கிட்டு இருந்தேன், அதை அவனால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, ஏடா இந்த ஸ்பாட்னா என்ன ஈஸியான ஸ்பாட்டு. கரியா நான் வரேன். ஓகே, அங்கே ஒரு அக்கா இருக்கிறது. கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. ஆஹா ஆடடா. ஓ மை காட், இந்த அக்கான்னு ஒருத்தன் கட்டல் பக்கத்துலேயே கண்டுட்டால. அவங்க அவனை பார்க்கலாம். கட்டலுக்கு ஆஹா அப்படியே கட்டல் மாதிரியே இருக்கான் பார்க்க. ஐ திங்க் அவன் ஓகே அவன் அப்படியே பார்க்க லைட்டாக என்ன பண்ணான். இங்கே ஒரு அக்கா இருக்கான்னு அக்கா எங்க? இவன் என்ன பிளான் போட்டிருக்கான்? இந்த அக்காவை காலி பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கான். ஆனால் இந்த அக்கா காலியாக மாட்டான், இவன் தான் காலியாவான். ஓகே, இங்கே ஒருத்தன் மீக்கல் விட்டுருக்கான். அவ்வளோதான். ஓ மை காட், சீக்கிரம் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டான். ஓ மை காட், இதுங்க 2 பேர் தான் இருக்குது. அப்போனா நான் சீக்கிரம் பார்க்குறேன். அவன் ஒன்று கண்ணு முன்னாடியே இருக்காங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, நல்ல ஸ்பாட்லனா ஒளி இல்லைங்க, சப்பையான ஸ்பாட்டுங்க. இப்போ அவன் குதிச்சால அதுலேயே நான் பாதி கண்டுபிடிச்சிட்டேன். பாதியோடு கிளியராக எனக்கு தெரியுது. ஐயோ, அதுக்கு 2 பேருயா. அதை இவனால கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிட்டானா இவன் பூயா, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு அவ்வளோ டோருக்குள்ள அவன் எப்படி உள்ளே போகிறான்? அதான் எனக்கு தெரில. பவுடர் மணிடா, என்ன வாயிலேருந்து ஏதோ வருது. என்னது கருப்பு கலரில் ஏதோ? ஓ பல்லா. சரி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? வேஸ்ட்டு இவன் வேஸ்ட்டுங்க. கண்டுபிடிச்சிட்டான். அந்த அக்காவோடலாம் கண்டுபிடிக்க முடியலையா? அந்த அக்கா செம்மடா. ஓ மை காட், அந்த மனுஷன் எங்க? அந்த மனுஷன் ஓட்டாருன்னு நினைக்கிறேன். நோபடி. ஓ மை காட், ஒருத்தனும் சர்வை ஆகல. பவுடர் மணிதா, நான் தப்பா எது போட்டேன்டா. என்னமோ ஆட்டாங்க ஏங்க. ஏங்க செம்ம பவுடுங்க. நான் பவுடர் மனிதனுக்கு ஓகே. இவன் தானே பவுடர் மணி தான் நான் இருந்தான். இவன் வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கா? வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஆஹா, விதவிதமான கத்தி. என்னங்க இவ்வளோ கத்தி இருக்குது? பவர் கத்தி, எல்லாம் கத்தியும் இருக்கும் போல இருக்கே. எடுக்க முடியும்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுக்க ஆப்ஷன்னா இல்லையே.
ஐ திங்க் இது வீடியோ லென்த் ஆகிடுச்சுங்க, ஃபுல் லென்த்து. ஓகே விடுங்க, நோ இஷ்யூஸ். நம்ம லாஸ்ட்டு 2 minutesல வீடியோ எண்ட் ஆகிடுங்க. ஆனால் ரொம்ப டைம் ஆகும் ஆல்ரெடி. ஐயோ ஏங்க எனக்கு இது போகணும். எனக்கு கன்ஃபார்ம் டார்க் தான் வேணும். ஸ்பேஸ் லேபா டே ஆனால் ஒரு லேபாடா ஒளி இடமே இருக்காது இந்த லேபில். அந்த லேபில் போயிட்டு நான் எங்கே ஒளியுவேன்? ஐயோ எனக்கு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகலையா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் எனக்கு மட்டும் வேணாம், சீக்கிரம் மட்டும் வேணாம். ஐயோ நல்ல வேலை ஒருத்தன் பேர் இல்லை, அவனுக்கு பக்கத்தில் தான் என் பேர். ஐயோ இவனா ஏங்க பயமாக இருக்குங்க, லைட்டாக பயமாக இருக்குங்க பார்க்க. ஓ மை காட். ஐயோ எனக்கு எங்கே ஒளினே தெரியாது. ஐயோயோ சீக்கிரம் வேலை, எனக்கு கால் கீழே இருக்கான். நான் எங்கே போயிட்டு ஒளிய? ஏங்க சரிங்க ஏங்க. ஐயோ ஐயோ எனக்கு பயமாரி. உள்ளே போனோம், உள்ளே போயாச்சு. ஓ மை காட். யோ அந்த மனுஷனால் கண்டுபிடிக்க முடியலன்னு வெளியே போயிட்டாரு. சரி ஓகேங்க, இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டக்குன்னு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் வச்சுங்க. ஓகே இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். பாய் 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 பாய்.